கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 ஆகிய வசனங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவருமாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேதபதியை தியானித்து நாம் ஜெபிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் அநேக காரியத்திலே விழுந்து போயிருப்போம். நமக்கும் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ரட்சிக்கப்படுகிற அனுபவம் என்பது என்ன? இதற்கு முன்பாக பொய் பேசியிருப்போம். ரட்சிக்கப்பட்ட பின்பாக பொய் பேச மாட்டோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இதற்கு முன்பாக எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பின்பாக வைராக்கியம் எனக்குள்ள இருக்காது. மாம்சத்தின்படி நடக்கும்போது பழைய பாவ வாழ்க்கையிலே நாம் விழுந்து போயிருப்போம். ஆனால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் போது பழைய பாவ காரியங்கள் நம்மளோடு தொடர்ந்து வராது. நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டி. நாம் வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவி நம்மளை நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றி இருக்கிறார். நாம் இந்த பூமியிலே மாம்சத்தின்படி போர் செய்யவில்லை. உலகத்தில் உள்ள காரியத்துக்காக நாம் போராடவில்லை. இந்த பூமியில் உள்ள காரியத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவர்களுமாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் நாம் இந்த பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடலை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு. பிசாசு அநேக தடை கற்களை போட்டுக்கொண்டே இருப்பான். அது எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவ பலமுள்ளவர்களுமாய் இருக்கிறது. தேவ பலன் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று நாம் வாசிக்கிறோமே, அந்த பலன் நமக்குள்ளே வர வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் வழி நடத்தப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ போராட்டம் அதை விட்டு நாம் வெளியில வர முடியும், ஜெயிக்க முடியும். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் நம்முடைய வாழ்க்கையில அநேக சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். அந்த எல்லா சத்துருக்களையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவ பலன் இருக்க வேண்டும். அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு பிசாசு எத்தனையோ காரியங்களிலே பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள் டெய்லி கொண்டு வந்துட்டே இருப்பான். அந்த எல்லா தடையும் நாம் உடைக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவ பலன் இருக்க வேண்டும். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும். நிறைய நேரத்தில் குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா தர்க்கம் தான் இருக்கும். ஒரு டைவர்ஸுக்கு காரணம் என்ன? தர்க்கம் தான். வீட்டில் 2 பேர் சும்மா இருக்கும்போது வீண் வார்த்தையினால பேசி டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சே போயிடுவாங்க. காரணம் தர்க்கம். நமக்குள்ள தேவ பலன் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சண்டை கூட நம்ம பொறுமையாக இருந்து அன்பாக இருந்து அழகாக நம்ம நவுண்டு போயிடலாம். வீட்டில் டைவர்ஸ் ஆகிற அளவு கூட பிரச்சனை வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரிஞ்சு போய் கிடக்கு. நிறைய குடும்பத்தில் டைவர்ஸ் தான். காரணம் என்னென்ன யாருக்கும் தெரியல. தர்க்கம் பண்ணுறது. புருஷன் பேசும்போது மனைவி அமைதியாக இருக்க சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் மனைவி இடத்துல அன்பாக இருக்க சொல்லியிருக்கு. இப்படி வேத வசனங்களை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ள தர்க்கங்கள் வராது. வீட்டில் உள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வராது.
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற தர்க்கம் வந்தா என்ன நடக்கும்? வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, சிந்தனையில போராட்டம் இருக்கும். இது எதுவுமே வரக்கூடாதுன்னு சொன்னா முதல்ல நமக்கு தேவ பலன் இருக்கணும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி, 2 இடத்திலே நிர்மூலமாக்கி என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அரண்களை நிர்மூலமாக்குறதற்கும் கீழே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. முதல்ல எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலன், எல்லா தடைகளை உடைக்கிறதுக்காக தேவ பலன். அடுத்தாப்புல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை, ஒரு மன மேட்டிமை, கண்கள்ல மேட்டிமை, உள்ளத்துக்குள்ளே மேட்டிமை, இதெல்லாம் எதற்கு? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார கிரியைகள். இது எல்லாமே மேட்டிமைக்குள்ள வருகிறது. லூசிபர் தள்ளப்பட்டு போனான். காரணம் என்ன? அவனுக்குள்ள மனமேட்டிமை. தன்னை அழகாக நினைத்து கொண்டான், கீழே தள்ளப்பட்டு போனான். நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறுகிறோம். எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, ஹல்லேலூயா, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சிந்தனைக்குள்ளே, நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே தேவையில்லாமல் எந்தெந்த காரியம் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த எல்லா எண்ணங்களையும் நாம் சிறையிருப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு சிலருடைய எண்ணங்களினாலே சில குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. நம்முடைய எண்ணத்துக்குள்ளே எந்த காரியம் இருக்கிறது? எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, எந்த ஒரு எண்ணமா இருந்தாலும் அது எல்லாமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா முடிக்கிறார். இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி நாம் போர் செய்யக்கூடாது. 2வது, பிசாசு எத்தனை தடைகற்கள் போடுகிறானோ அது எல்லாவற்றையும் தேவ பலன் நமக்குள்ள இருக்கும்போது அந்த எல்லா தடை கற்களையும் நாம் உடைத்து வெளியில வர முடியும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா கிரியை செய்கிற தர்க்கங்கள், எல்லா மேட்டிமை, இது எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நம்ம செய்யும் போது அது எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெளியில வர முடியும். ஹல்லேலூயா. நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய பாதபடியிலே நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பாதபடியிலே சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலே உம்முடைய பாதபடியிலே கண் விழிக்க கிருபை தந்தீங்களே, இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை தந்தீங்களே, அந்த எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. விசேஷமா அந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதபடியில வந்து நிற்கிறோம். உம்முடைய கிருபையினால் நீங்க நிரப்ப வேண்டும். அதிகாலை வேளையிலே துதிக்கூடிய கிருபை தாங்க ராஜா. இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்கா நன்றி. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே, எத்தனையோ சூழ்நிலையில இருந்து இந்த காலையில அப்பா ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ராஜா. அநேக குடும்பங்கள் அப்பா அந்த யூடியூப் மூலியமா இணைந்திருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்துக்கா ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே காலையிலே சோர்ந்து போயிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்த்தா தூக்கம் வர மாட்டுக்கு. காலையிலே எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு. சில குடும்பத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான தேடணும். எனக்குள்ளே அந்த வாஞ்சை வந்துட்டு நான் அதிகாலை வேளையில எழும்பி ஜெப அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி சில குடும்பத்திலே தாகத்தோடு இருக்கிறாங்க. சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும், எனக்குள்ள அபிஷேகம் வேணும், எனக்குள்ள தீர்க்க தரிசன வரங்கள் வேணும், எனக்குள்ளே ஆவிக்குரிய 9 வரங்கள் வேணும்னு சொல்லி காலையிலே வந்து காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. இந்த லாக்டவுன்ல பல பிரச்சனைல இருக்கிறாங்க. ஆனாலும் உங்க பாதபடியில கண் விழிக்கிறாங்க. அந்த குடும்பம் அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த குடும்பத்துல குறைகள் குற்றங்கள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மன்னிக்க வேண்டும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொன்னீங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதபடியிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சோதரம் ராஜா. நாங்க உமக்கென்று செயல்பட வேண்டும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிக்க வேண்டும். உம்முடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளோட எல்லா காரியத்துக்காக சோதரம் ராஜா. நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய பாதபடியிலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ
அவங்கள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. இந்த புதிய நாளிலே உம்முடைய பதவியிலே அப்பா எங்களை தாழ்த்திரோம். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்க. பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. சத்துருக்களை மேற்கொள்ள வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக இந்த புதிய நாளிலே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பி சொன்ன வசனப்படி அதிகாலை வேளையிலே எந்த குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்து கொண்டாலோ அந்த எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமா உம்முடைய பிரசனத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. மகிமேன் அப்பா ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி அப்பா அந்த புதிய நாள்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலிருந்து எந்த பலவீனத்தோடு இருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா பலவீனத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. இந்த புதிய நாள்ல ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து என் தேவன் அப்பா எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய எல்லா குறைகள் எல்லாம் மன்னிங்க ராஜா. அப்பா மன்னிங்க அப்பா. இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தை மன்னிங்க ராஜா. எங்களுக்கு இருக்கிற அக்கிரமத்தை மன்னிங்க ராஜா. எங்களுடைய சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்களை யோசித்து ஜெபித்து கொடுங்களோ அந்த எல்லா காரியத்தையும் மாற்றுங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திரோம் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமா தாழ்த்திரோம் ராஜா. அப்போ அந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள ஜனங்களா மாற வேண்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் செயல்பட வேண்டும். சத்திய ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். சகல சத்தியத்துக்கும் வழிநடத்திடுவோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்க எங்களுக்கு இறங்கி வந்து போதீங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் எதை செய்தாலும் பிதாவின் சித்தம் அப்பா நாங்கள் நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ராஜா. எங்களுடைய சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும். அப்பா எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திறக்கப்படும் ராஜா. அப்பா கிறிஸ்துவுக்குள் உன்னத மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. உம்முடைய பாதபடியிலே எங்களை மண்ணாக சாஷ்டாங்கமாக எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் சோதரும் ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். இந்த நாளிலே விசேஷமாக உம்முடைய பாதபடியில் தாழ்த்திரோம் அப்பா. இந்த நாளை தொடங்க எங்கள் கிருபை தாங்க ராஜா. எங்க குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. விசேஷமாக எந்த குடும்பத்துக்குள்ளே இணைந்து ஜெபிக்கிறாங்களோ தேவ ஞானத்தினால் நிரப்புங்க ராஜா. தேவ பலனால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. இந்த நாளிலே ஒவ்வொரு வீட்டோட பாத்திரம் நிரம்பி விளையட்டும். எந்த வீட்டுக்குள்ளே அப்பா பாத்திரம் காலியா இருக்கோ, தரித்திரம் காணப்படுகிறதோ, நஷ்டம் காணப்படுகிறதோ அந்த எல்லா கிரியையும் அழிக்கப்பட்டு அந்த வீட்டுல பாத்திரம் நிரப்பப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். எந்த வீட்டுக்குள்ளே அப்ப அந்த அதிகாலை வேளையிலே எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எல்லா காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலே விசேஷமாக எந்த குடும்பத்துக்குள்ளே பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலே திருமண நாளை அப்பா எந்த குடும்பத்திலே கொண்டாடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா திருமணத்துக்காக யாரெல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா தடைக்கற்களும் ஒட்டைக்கப்பட்டு திருமண காரியத்தை ஆயத்தப்படுத்தாங்க ராஜா. எந்த குடும்பத்துல கற்பத்தின் கனிக்காக ஜெபித்துங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கற்பத்தின் கனி உண்டாகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கற்பத்தின் கனி உண்டாகட்டும் அப்பா. எந்த குடும்பத்திலே பிரிந்து போன சூழ்நிலையிலிருந்து ஜெபித்துங்களோ அந்த வீட்டுல எல்லா காரியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா.
எந்த சூழ்நிலை பிரிந்தார்களோ அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி பிரிந்த குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இணைக்கப்பட்ட ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ள இருந்து எந்த சூழ்நிலை இருந்து அப்பா இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. உம்முடைய கரத்தினால அப்பா உம்முடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. இந்த நாள்ல எந்த குடும்பத்துக்குள்ளே சரீரத்திலே பலவீனம் காணப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ள சரீரத்தில் எல்லா பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுகம் உண்டாட்டு ராஜா. உம்முடைய தழும்புகளால சுகம் ஆனீர்கள் என்று வேதம் சொல்கிறது. விசேஷமாக இந்த நாளிலே பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்கள் அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. ஒவ்வொரு வீட்டுல எல்லா பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறைட்டு ராஜா. எந்த வீட்டுக்குள்ள அந்தகார இருள் இருக்கோ அந்த எல்லா அந்தகார இருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால அந்த எல்லா பொல்லா இருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டடிக்கிறோம். அந்த வீட்டை விட்டு எல்லா பாதாளத்துக்கு போட்டு கட்டடிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஜீவ ஒளியாக நீங்க இறங்கி வர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சமாதான பிரபுவாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கி வாங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இந்த அதிகால வேளையிலே இப்பொழுதே அந்த வீட்டுக்குள்ளே அப்பா அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை நிரப்புங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ளே தரித்திரம் காணப்படுகிறதோ அந்த எல்லா தரித்திரத்தையும் எல்லாம் மாட்டுங்க ராஜா. எந்த குடும்பத்துல கடன் மத்தியிலே அப்பா பிரச்சனையோடு ஜெபித்துனாலோ அந்த வீட்டுல கடன் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. அப்பா அந்த வருஷத்துல எல்லா கடனும் எல்லாம் அப்பா நீங்க மாற்ற வேண்டும். எங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போறாங்களோ அவங்களுடைய கையின் கிரியில ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்களோ அவங்களுடைய வியாபார ஸ்தலத்துல ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா அந்த லாக்டவுன்ல எந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய பாதவிலே காத்திருந்து இந்த நாளை தொடங்க கூட கிருபை தந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கா சோதரம் ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க பொறுப்படுத்துங்க ராஜா. எந்த வீட்டுக்குள்ள பலவீன நிமித்தமாக ஜெபித்துங்களோ அந்த வீட்டுல எல்லா பலவீனம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க தொட்டு சுகமாக்க வேண்டும் ராஜா. கொரோனா வைரஸ்ல எந்த குடும்பத்திலே பாதிக்கப்பட்டு ஜெபித்துங்களோ அந்த வீட்டுல எல்லா பலவீனம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா. அப்பா இந்தியா தேசம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்பட்ட ராஜா. அப்பா எங்க தேசத்தை மறுபடியும் அப்பா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ராஜா. தேசத்தில் உள்ள எல்லா அந்தகார இருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டு ராஜா. தேசத்தில் உள்ள தீமை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். அப்பா அந்த 2021 மறுபடியும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் மாற்றுங்க ராஜா. இந்திய தேசத்துக்குள்ளே அப்பா இனிமேல் ஒரு மரணம் கூட வரக்கூடாது ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த கொரோனா வைரஸ்ல இருந்து எங்களை மீட்டு அப்பா நீங்க பத்திரமா பாதுகாக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீ பாதுகாத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.